அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மருது கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த மருது கையால வாபஸ் வாங்க வச்சாங்க நம்ம ரேவதி. நம்ம கார்த்திகை வெளியே கொண்டு வந்துட்டாங்க நம்ம ரேவதி. அது சூப்பரா இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த சந்திரன் அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறா. அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கார்த்திகை போய் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த ரேவதி அடம் பிடிச்சு அவனை வெளியே கொண்டு வந்துட்டால. இவன் இருந்தாலே பெரிய டேஞ்சர். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். என்ன பண்ண இவனுங்க இருந்து அனுப்பலான்னு பார்த்தா இந்த ரேவதி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருதாலே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அததான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்திகை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதாவது கார்த்திக் மாமா இப்போ இங்க வந்தே ஆகணும், அவருக்கு மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியே ஆகணும், இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்களே நீ மிரட்டித்தனமா சம்மதிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியை மிரட்டுறாங்க நம்ம ரேவதி. அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து என்ன ரேவதி மிரட்டுறியா, அவன் இல்லைன்னா என்ன கல்யாணம் அங்க நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல எனக்கு கார்த்திக் மாமா அங்க இருக்கணும், நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே அவர் அங்க இருக்கணுங்கிறதுக்காண்டிதான், நீங்களே இனி மிரட்டித்தனமா சம்மதிக்க வச்சீங்க, நானும் இப்போ உங்களை மிரட்டுறேன். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் மாமா அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து நான் கார்த்திக் மாமாவை போய் செயலில் போய் பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம ரேவதி அங்க வேகமா போறாங்க. அதுக்குள்ளயும் அந்த மருது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி அங்க போனோடனே மாமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து நீ எதுக்கு ரேவதி இங்க வந்த அப்படின்னு சொன்னோடனே அதாவது உங்களை கூட்டு போவதான் மாமா வந்தேன், இந்த கம்ப்ளைண்ட் எப்படி அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்கிறாரு. அதாவது நான் மிரட்டி அவங்கள வாபஸ் வாங்க வச்சிட்டேன், நீங்க வாங்க மாமா போலாம் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக் கையை பிடிச்சு மறுபடியும் கல்யாணம் மண்டபத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்த சந்திரா வந்து அந்த பையன் பேருவான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான், அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும் நினைச்சேன், மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டாலே என்ன செய்ய போறானே தெரியலையே அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த மருதுவை சந்திச்சு நம்ம கார்த்திக்கு சவால் விடுறாரு, நீ திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனல்லா, இதே உனக்கு கல்யாணம் நடக்காது, இந்த ரேவதி கழுத்துல மறுபடியும் நான் தாண்டா தாலி கட்ட போறேன், அதை நீ பார்த்துட்டு நீ ஜெயிலுக்கு போறடா அப்படின்னு நம்ம கார்த்திக்கு சவால் விடுறாரு. அது வேற லெவல். அந்த மருது எல்லாம் அப்படியே ஆடி போனாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.